காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள குடில்களில் தங்குவதற்காக பொருட்களுடன் குவியும் பக்தர்கள். மலை சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 30 வாகனங்கள் வீதம் அனுமதி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் வருகையால் களை கட்டியுள்ளது. இன்று முதல் 6 நாட்களுக்கு பக்தர்கள் கோவில் பகுதியில் தங்கி வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கோவிலை சென்றடைந்து வருகின்றனர். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடில்கள் மற்றும் தங்கும் இடங்களில் பக்தர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தங்களது வாகனங்களில் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பக்தர்கள் கோவில் முன்பகுதியில் வாகனங்களிலிருந்து இறக்கி குடில்களுக்கு எடுத்துச் செல்லும் காட்சிகள் காணப்பட்டன. குடும்பமாக பக்தர்கள் குடில்களில் தங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவிலை சென்றடைந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் முன்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆடி அமாவாசை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதால் தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காரையாறு செல்லும் மலைச்சாலை குறுகலாகவும் வளைவுகள் நிறைந்ததாகவும் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர் வாகனங்களை கட்டுப்படுத்தி அனுப்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் மலை சாலையில் செல்லாமல் இருக்க 30 வாகனங்கள் வீதம் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. 30 வாகனங்கள் மலைப்பாதையில் சென்ற பிறகு அடுத்த 30 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மலை சாலையில் வாகனங்கள் ஒன்றுக்கொன்று பின்னால் நீண்ட வரிசையாக நிற்பதை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாபநாசம் வனச்சோதனை சாவடி முதல் காரையாறு வரையிலும் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் என மொத்தம் 1000 பேர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் தற்போது பக்தர்கள் வருகையால் களை கட்டியுள்ள நிலையில் மலை சாலையில் கட்டுப்படுத்தப்பட்ட வாகன போக்குவரத்தும் கோவில் பகுதியில் பக்தர்கள் குடில்களில் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 மணி நேரத்தில் 700க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். மேலும் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் சிறப்பு பேருந்து 200 பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்து பயணம் செய்யும் பக்தர்களுக்கு தங்கள் கொண்டு செல்லும் ஆடு, கோழி மற்றும் லக்கேஜ் கட்டணம் கிடையாது எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.